புதிய வழி வாசலை தருகிறார்.
சிலுவையில் சிந்திய அந்த ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். சிலுவையில் சிந்திய அந்த ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். சிலுவையில் சிந்திய அந்த ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில நன்றி ஆண்டவரே. அப்பா, திருச்சபைக்காக ஸ்தோத்திரம். திருச்சபை மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஓ, ஒவ்வொரு குடும்பத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த பட்டணத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. துதிக்கிற ஆண்டவரே. போற்றுகிற ஆண்டவரே. உயர்த்துகிற ஆண்டவரே. வாழ்த்துகிற ஆண்டவரே. வணங்குகிற ஆண்டவரே. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நல்லவர் ஆண்டவரே. ஓ, உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஓ, உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஏசப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஏசப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஜீவாதிபதியே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். உயிர் தெழுந்தவரே, உயிரோடு இருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரிந்து மன்றாடி கொண்டு இருக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்கள் குறையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி இருக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்கள் குறையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி இருக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, ஜெயம் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிறவரே, சகாயம் செய்கிறவரே ஸ்தோத்திரம். எங்களை நீதி பலகரத்தினால் தாங்குகிறவரே, ஏற்றுகிறவரே, தப்புவிக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்களை சுமக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்கள் வேண்டுதலை கேட்கிறவரே, எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறவரே ஸ்தோத்திரம். அல்லது எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிறவரே ஸ்தோத்திரம். இதனால எங்களுக்கு உதவி செய்கிறீங்க. இந்த ஊழிய பாதையில, இந்த குடும்ப வாழ்வில, இந்த வேலை ஸ்தலங்களில, படிப்புல கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்கிறீங்க. இனி எங்களுக்கு உதவி செய்ய போறீங்க. இனி எங்களுக்கு உதவி செய்ய போறீங்க. இனி எங்களை ஆதரிக்க போறீங்க. இனி எங்கள் மக்கள் அற்புதம் செய்ய போறீங்க. இனி எங்கள் மக்கள் அதிசயம் செய்ய போறீங்க. இனி எங்கள் மக்கள் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. இனி எங்களுக்கு மகத்துவமான காரியங்களை செய்ய போறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில ஒரு நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு என்ற அந்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மேலான நாமம், அந்த மகத்துவமான நாமம், தேவகுமாரின் நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இயேசுவின் நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும், ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு பலம் உண்டாகட்டும், ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஒரு அற்புதத்தை கட்டவிழ்கிறோம். ஒரு அற்புதத்தை கட்டவிழ்கிறோம். இயேசுவின் நாமத்தை இப்போது நீர் பேசுகிறீர்கள் ஆண்டவரே. இந்த துதி பலி ஸ்தோத்திரங்களை எல்லாம் நீர் அங்கீகரிக்கிறே ஸ்தோத்திரம். அது ஒரு சத்தத்துல பிரீதியா இருந்தபடியா, சுகந்த வாசனையா, உகந்த பலியா இருந்தபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அவரை ஏற்றுக்கொண்டீரே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். மக்களை தலையில விலகி கொண்டு வாங்க. கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை நாமத்தை துதிப்பதற்கு, அவர் வார்த்தையை கேட்பதற்கு, ஜெபிப்பதற்கு, உமக்கென்று ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், வாழ்வதற்கு என்று ஜனங்களை கொண்டு வருகிறபடியால் ஸ்தோத்திரம். நீ கொண்டு வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். விலகினப்பட்ட ஒவ்வொருவரை சுகமாக்கிறபடியால் ஸ்தோத்திரம். வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தருகிறபடியால் ஸ்தோத்திரம். அப்பா, தேவையோடு இருக்கிற